இந்தியாவில் திருமணமான தம்பதிகளுக்கான கூட்டு வரி தாக்கல் முறை தற்போது இல்லாவிட்டாலும், அதன் தற்போதைய நிலை, முன்மொழிவுகள், பயன்கள், வரி சேமிப்பு உத்திகள் மற்றும் சவால்கள் குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து முக்கிய விவரங்களையும் இன்று நாம் விரிவாக ஆராய்வோம். தற்போது இந்தியாவில் திருமணமான தம்பதிகள் வருமான வரி தாக்கல் செய்ய தனித்தனியாகவே கருதப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் தனி பேன் அடிப்படையில் தங்கள் வரி தாக்கலை செய்ய வேண்டியுள்ளது. ஒவ்வொரு துணைவரும் தனிநபராக கருதப்பட்டு அவர்களின் தனிப்பட்ட வருமானம், செலவுகள் மற்றும் வரி அடுக்குகளின் அடிப்படையில் தனித்தனியாக வரி செலுத்த வேண்டும். இது தனி கணக்கீட்டை வலியுறுத்துகிறது. இருப்பினும் கூட்டு வரி தாக்கல் முறையை அறிமுகப்படுத்துவது குறித்து தொடர்ச்சியான விவாதங்கள், ஆலோசனைகள் மற்றும் முன்மொழிவுகள் நடந்து வருகின்றன. இது வரி அமைப்பில் மாற்றத்தை எதிர்பார்க்க வைக்கிறது. இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் மற்றும் நிதி அமைச்சகம் போன்ற முக்கிய அமைப்புகள் யூனியன் பட்ஜெட் 2026க்கு முன் இந்த விருப்பமான கூட்டு தாக்கல் முறையை அறிமுகப்படுத்துவதை வலியுறுத்தி பரிந்துரைத்துள்ளன. இந்த முன்மொழியப்பட்ட அமைப்பு வரி இணக்கத்தை கணிசமாக எளிதாக்குவதையும் குடும்பங்களின் ஒட்டுமொத்த வரி சுமையை குறைப்பதையும் முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக ஒற்றை வருமான குடும்பங்களுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும். குறிப்பாக ஒற்றை வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இது வரி அடுக்குகளை சிறப்பாக பயன்படுத்தி குடும்ப சுமையை குறைக்க உதவும். இதனால் அவர்களுக்கு பயனுள்ளதாகவும் நிம்மதி அளிக்கும். தற்போதைய தனித்தனி தாக்கல் முறையில் ஒவ்வொரு துணைவரும் தனித்தனியாக வரி தாக்கல் செய்து தங்கள் சொந்த வரி அடுக்குகளை பயன்படுத்தி தனி வரி கணக்கீடு செய்கின்றனர். அவர்கள் தனித்தனியாக பல்வேறு விலக்குகள், சலுகைகள் மற்றும் கழிவுகளை கோரலாம். இது தனி நிதிநிலைக்கு ஏற்ப சிறப்பாக வடிவமைக்க உதவுகிறது. கூட்டுத் தாக்கல் இல்லாத போதிலும் தம்பதிகள் சில நிதி திட்டங்கள் மற்றும் உத்திகள் மூலம் தங்கள் வரி சேமிப்பை கணிசமாக மேம்படுத்தலாம். குடும்ப நிதியை சிறப்பாக நிர்வகிக்கலாம். உதாரணமாக, வீட்டுக்கடன் அல்லது சுகாதார காப்பீட்டிற்கான அதிகபட்ச விலக்குகளை இருவரும் பயன்படுத்துதல், வரி இல்லாத திருமண பரிசுகளை பெறுதல் போன்றவை முக்கிய வரி சேமிப்பு உத்திகளாக உள்ளன. மேலும் ஒரு துணைவரிடமிருந்து வாடகைக்கு வீடு எடுத்து HRA சலுகைகளை பெறுதல் அல்லது பிரிவு 80C சலுகைகளுக்காக ஒரு துணைவரின் பெயரில் முதலீடு செய்தல், வருமானத்தை பிரித்து சேமிப்பு அதிகரித்தல் போன்றவையும் சாத்தியமான உத்திகளாகும். முன்மொழியப்பட்ட விருப்பமான கூட்டு வரி தாக்கல் முறை தம்பதிகளுக்கு கூட்டு தாக்கல் அல்லது தனிப்பட்ட தாக்கல் இடையே தேர்வு செய்யும் சுதந்திரத்தை அளிக்கும். அவர்களின் நிதிநிலைக்கு ஏற்ப இது ஒருங்கிணைந்த வருமானம், விலக்குகள் மற்றும் கழிவுகளுக்கான ஒற்றை ஒருங்கிணைந்த வருமான வரி கணக்கை உள்ளடக்கி தாக்கல் செயல்முறையை எளிமையாக்கும். கூட்டுத் தாக்கல் செய்பவர்களுக்கு திருத்தப்பட்ட வரி அடுக்குகள், அதிக அடிப்படை விலக்கு வரம்பு மற்றும் சிறப்பு சலுகைகள் போன்றவை வழங்கப்படலாம். இது குடும்பங்களுக்கு பயனளிக்கும். இது அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் உள்ள உலகளாவிய நடைமுறைகளுடன் ஒத்துப்போகிறது, அங்கு கூட்டுத் தாக்கல் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் கூட்டுத் தாக்கல் முறைக்கு சில சவால்கள் உள்ளன. குறிப்பாக தற்போதைய தனிப்பட்ட பேன் அடிப்படையிலான அமைப்பால் ஏற்படும் செயல்படுத்தும் சிக்கல்கள் முக்கியமானவை. வருவாய் இழப்பு அபாயங்கள், இரட்டை வருமானம் கொண்ட தம்பதிகளுக்கான உயர் வரி அடுக்கு, நியாயமான கவலைகள், விலக்குகளுக்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் கூட்டு பொறுப்பு தேவை ஆகியவை முக்கிய சவால்களாக உள்ளன. முடிவாக, இந்தியாவில் கூட்டு வரி தாக்கல் இன்னும் ஒரு யதார்த்தமாக இல்லாவிட்டாலும் எதிர்கால செயல்படுத்துதலுக்காக ICAI மற்றும் நிதி அமைச்சகத்தால் தீவிரமாக பரிசீலனையில் உள்ளது. இந்த விருப்பமான அமைப்பு வரி நிவாரணம், இணக்க எளிமைப்படுத்தல் மற்றும் குடும்ப நலனை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதே நேரத்தில் செயல்படுத்தும் சவால்களையும் நியாயத்தையும் எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அங்கீகரிக்கிறது.